சென்னை மாநகராட்சியில் ஒட்டப்படும் சுவரொட்டிகளால் பல்வேறு பிரதான சாலைகளும் பொது சொத்துக்களும் பொலிவிழந்து வருகின்றன. இது தொடர்பான செய்தியை தற்போது காணலாம். பிறந்தநாள் விழா, காதணி விழா, கண்ணீர் அஞ்சலி என அனைத்தையும் அனைவருக்கும் வெளிப்படுத்தும் வண்ணம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் சுவர்களை போஸ்டர்களும் பேனர்களும் ஆக்கிரமித்து வருகின்றன. இதனால் சாலைகளில் உள்ள பெயர் பலகையில் உள்ள தெருக்களின் பெயர் மறைக்கப்படுவதனால் அப்பகுதிக்கு புதிதாக வருபவர்கள் முகவரியை கண்டுபிடிக்க முடியாமல் மொழி பிதுங்கி நிற்கும் காட்சிகளை கண்டிருக்கலாம். சார், நான் மணலிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த தெரு பேர் அட்ரஸ் கேட்டாலும் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே இல்லை. அந்த போர்டு இருந்துச்சுன்னா, போர்டில் பேர் இருந்துச்சுன்னா கூட நம்ம எதாவது பார்த்து உள்ளே போகலாம். அந்த போர்டில் பேரும் இல்லை. அந்த போர்டில் 4-5 தெருவில் பார்த்தா போர்டு மேலேயே நோட்டீஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த நோட்டீஸும் ஒட்டக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்து நல்லா நடவடிக்கை எடுத்திங்கன்னா மாநகராட்சிக்கு கொஞ்சம் எங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் பக்கத்து ஏரியா வந்து இங்கே வரும்போது ஒரு போர்டு வச்சோ ஒரு கூகுள் பே வச்சு போனோம்னா அந்த ஏரியா தான் காட்டும், தெரு பேர் காட்டாது. அதை கொஞ்சம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி சாலை பெயர் பலகையில் அதிக அளவில் கண்ணீர் அஞ்சலி, நினைவு அஞ்சலி போஸ்டர்கள் ஒட்டப்படுவதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும், எத்தனை நவீன தொழில்நுட்பம் வந்தாலும் சாலையின் பெயர் பலகையை வைத்தே சரியான முகவரிக்கு செல்ல முடியும் என்கின்றனர் சாமானியர்கள். சென்னை நகர் முழுக்க தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பொது சொத்துக்கள் மற்றும் பொது இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டுவதால் அரசு அதிகாரிகளின் பணிகளும் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு காலத்தில் சிங்கார சென்னையாக இருந்த மாநகரம் தற்போது போஸ்டர் கலாச்சாரம் உள்ளிட்டவைகளால் சீரழிந்து வருவதாகவும், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் மாநகர மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த இடத்துல இந்த போர்டு கார்ப்பரேஷன் வச்சிருக்கு. இந்த போர்டில் எல்லாரும் பத்திரிகை போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. வெளியிருந்து வர்றவங்களுக்கு எங்கன்னு அட்ரஸ் தெரியல, எங்களை கேட்குறாங்க, இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்டு அலையிறாங்க. இது அப்படியே இருந்தால் நல்லது. பொதுமக்கள் தயவு செஞ்சு இதில் எந்த இதையும் ஒட்டாத இருந்தால் நல்லது. இது அரசாங்கம் நல்லா செய்யுது. தெரு பேரை போட்டு வைக்குது. முன்னெல்லாம் கிடையாது. இப்போ நல்லா அருமையாக செஞ்சு அதுக்கு ஒரு போட்டு ஸ்டீலில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் போய் போஸ்டர் ஓட்டுறாங்க. அதில் போஸ்டர் ஓட்டினா பொதுமக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க தெரியுங்களா? எங்கேருந்தோ வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் வண்டி எல்லாரையும் கடைக்கடையாக கேட்டுனுக்குறாங்க, இந்த தெரு எங்கே, அந்த தெரு எங்கன்னு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பொதுமக்கள் யாரும் இதில் போஸ்டரெல்லாம் ஒட்டாத இருக்கிறது நல்லது. இதுக்காக சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு இது எலக்ட்ரிக்கலுக்கெல்லாம் நல்லா போஸ்டர்லாம் போட்டு இது போர்டெல்லாம் போட்டு செவரெலாம் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இது அரசாங்கமும் இது செய்யணும்.